பாதாம் எல்லாம் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்மூதியாக சாப்பிடும்போது அந்த ஃபேட் அளவு உங்களுக்கு அதிகமான ஆக்னி எல்லாம் வரலாம். பாலக்கீரை ஸ்மூத்தின்றது ஆயுர்வேதம் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. பச்சையா அரைச்சி குடிக்கிறது ஆயுர்வேதம் எப்பயுமே அட்வொகேட் பண்ணது கிடையாது. நம்ம குடல் காலங்காலமா சமைச்ச உணவை ஜீரணம் பண்றதுக்கு தான் பழகி இருக்கிற ஒரு குடல். என்ன கான்செப்ட்ல குடிப்பாங்க, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு, இது ரா ஃபுட்டு, இது உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஐடியாவில் குடிப்பாங்க. என்ன ஆகும், இந்த பச்சையாக இருக்கிற பாலக்கில் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் மஞ்சளில் ஜாஸ்தி இருக்கிறது பாலக்குலேயும் இருக்கும். டெய்லி இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது கால்சியமோட பைண்ட் ஆகி உங்களுக்கு ரீனல் ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம். எப்பயுமே குடல் ஜீரணம் பண்ண முடியல, ஜீரணம் சரியாக இல்லைன்னா ஸ்கின்னு தான் முதல்ல எஃபெக்ட் பண்ணும். இப்போ க்ரீன் ஸ்மூத்தி நான் சாப்பிடுவேன்னா அது 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 ஒரு விஷம்னே சொல்லலாம். அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது. ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் காலத்துக்கு தான் சாப்பிடணும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்வேதா டாக்டர் சாந்தி டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஒருத்தவங்க ஸ்மூத்தி சாப்பிட்டுட்டதுனால ஆக்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னீங்க. அதே மாதிரி இன்னொரு ஆக்டர் பாலக்கீரை அந்த ஸ்மூத்தி சாப்பிட்றவங்க எனக்கு க்ளோயிங் கொடுக்குது, எனக்கு ஆக்னிலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற மெயின் டிஃப்ரெண்ட் என்ன? ஆற இவங்க உடம்புக்கு அது சூட் ஆகுது, அது சூட் ஆகல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ல இருக்குமா டாக்டர்? ஜென்ரலாகவே ஸ்மூத்தி சாப்பிடும்போது இப்போ நீங்கள் ஒரு கஃப பிரகிருத்தின்னு வச்சுங்க, அதாவது ஆயில் நிறைய செக்ரீட் ஆகிற ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுங்களேன். அப்போ நீங்கள் ஸ்மூதியில் நிறைய அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அதில் ஃபேட்டனிங் திங்ஸ் லைக் நல்ல நல்ல ஃபேட்டாக இருந்தாலும் இப்போ பாதாம் எல்லாம் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்மூதியாக சாப்பிடும்போது அந்த ஃபேட் அளவு உங்களுக்கு அதிகமான ஆக்னி எல்லாம் வரலாம். ஆனால் பாலக்கீரை ஸ்மூத்தின்றது ஆயுர்வேதம் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்மூத்தி சாப்பிட்றேன், க்ரீன் ஸ்மூத்தி அப்படின்றாங்க. எல்லாம் பச்சையாக அரைச்சி குடிக்கிறது. பச்சையாக அரைச்சி குடிக்கிறது ஆயுர்வேதம் எப்பயுமே அட்வொகேட் பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம குடல் காலங்காலமாக ஒரு சமைச்ச உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு தான் ஒரு பழகி இருக்கிற ஒரு குடல். ஸோ இதுலேயுமே நீங்கள் ஒரு பித்த பிரகிருத்தியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசித்தி நல்லா இருக்கும் பட்சத்தில், உங்கள் ஜீரணம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ரா சாலடு சாப்பிட்டீங்கன்னாலோ பச்சையாக சாப்பிட்டாலோ ஜீரணம் பண்ணிடுவீங்க. இதுவே நீங்கள் ஒரு கஃப பிரகிருத்தியாக இருந்து சாலட் உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஜீரணமாகாது. சரியா? அதே மாதிரி தான் இந்த க்ரீன் ஸ்மூத்தி. க்ரீன் ஸ்மூத்தியில் எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, பாலக்கீரையை சுத்தமாக கழுவிட்டு அதை நல்லா அடிச்சுட்டு அதில் நீங்கள் புதினா சேர்த்துப்பாங்க, சில பேர் கொத்தமல்லி சேர்த்துப்பாங்க. அதை அடிச்சுட்டு அதை கொஞ்சம் சால்ட்டோ பெப்பரோ ஆட் பண்ணி குடிச்சிடுவாங்க. என்ன கான்செப்டில் குடிப்பாங்க, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு, இது ரா ஃபுட்டு, இது உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஐடியாவில் குடிப்பாங்க. என்ன ஆகும், இந்த பச்சையாக இருக்கிற பாலக்கில் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் மஞ்சளில் ஜாஸ்தி இருக்கிறது பாலக்குலேயும் இருக்கும். டெய்லி இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது கால்சியமோட பைண்ட் ஆகி உங்களுக்கு ரீனல் ஸ்டோன்ஸ் குடிக்கலாம். நம்பர் 1. பச்சையாக குடிக்கிறதால உங்கள் குடலால் ஜீரணம் பண்ண முடியாமல் போகலாம். எப்பயுமே குடல் ஜீரணம் பண்ண முடியல, ஜீரணம் சரியாக இல்லைன்னா ஸ்கின்னு தான் முதல்ல எஃபெக்ட் பண்ணும். சின்ன பிம்பிள் வர்றது, இல்லை பேட்சி ஆகிறது, ஸ்கின்னு ட்ரையாக ஆகிறது, இல்லை ஒரு ப்ரௌன் பிக்மெண்டேஷன் வருது, அது மாதிரி எல்லாம் இருக்கலாம். 3வது, பச்சையாக சாப்பிட்டு அது ஜீரணம் ஆகலைன்னா தேவையில்லாத ப்ளோட்டிங் எல்லாம் வரும், வயிறு உப்புசமாக இருக்கும், அது மாதிரி. ஸோ ஒரு க்ரீன் ஸ்மூத்தி நான் சாப்பிடுவேன்னா அது 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 ஒரு விஷம்னே சொல்லலாம். அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது. அதற்கு பதிலாக பாலக்கீரையை அழகாக சமைச்சு சாப்பிட்லாம், பிளான்ச் பண்ணி சமைச்சு சாப்பிட்லாம். கொத்தமல்லியை நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். கொத்தமல்லியே நீங்கள் ஒரு ஜூஸாக சாப்பிட்லாம். எப்படி, கொத்தமல்லி கீலேஷன் அப்படி மெட்டாலிக் கீலேஷன் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு உண்டு. அதாவது உடம்புல நமக்கு ஹெவி மெட்டல்ஸ் இருந்தாலும் நிறைய அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்காக கொத்தமல்லி ஜூஸை சாப்பிட சொல்லி நாங்களே சொல்கிறது உண்டு. ஆனால் எவ்வளவு, ஒரு 15 ml கொத்தமல்லி தான், நிறைய கிடையாது. அதுவும் எவ்வளோ நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு, அதுக்கு மேலே சாப்பிட தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு க்ரீன் ஸ்மூத்தின்ட்டுன்னு ஒரு 200 ml குடிச்சிங்கன்னா அதனால் வர்ற பயன்கள் ஒரு 5%ன்னா அதனால் வர்ற டேமேஜும் ஒரு 95%. ஸோ க்ரீன் ஸ்மூத்தி எப்பயுமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே டாக்டர். இப்படி நீங்கள் ராவா க்ரீன்லாம் அரைச்சி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. பட் அதே மாதிரி இந்த முடி வளர்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கருவேப்பிலையை அடிச்சு குடிப்பாங்க, ராவா தான். ஆமாம். ஸோ அது கரெக்டாக தப்பா டாக்டர்? ஓகே.
எகெயின் பசி நல்லா இருந்தது, டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா குடிக்கலாம். எப்பயுமே நீங்க குடிக்கிற ஜூஸ் இப்ப ராவா நீங்க அடிச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா, அதோட ஜூஸ் அளவு வந்து ஒரு 30, 40 எம்எல்ல தாண்டவே கூடாது. ஒவ்வொரு டம்ளர்லாம் குடிக்கவே கூடாது. அண்ட் கருவேப்பிலைக்கு வந்து கருவேப்பிலை இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரஸ்டிங். அது சுகர கம்மி பண்ணும். கொலஸ்ட்ரால கம்மி பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து சுகர் லெவல் எல்லாம் இப்ப வந்து எஸ்பெஷலி உங்கள மாரி இளைஞிகள் எல்லாம் வந்து சுகர் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க கேர்ஃபுல்லா இருப்பீங்க சாப்பாட்லலாம். அதனால முடி நல்லா வளரணும்னு நீங்க குடிக்கிற கருவேப்பிலை ஜூஸால என்ன ஆகும்? சுகர் டிப் ஆயி ஹைப்போகிளைசெமிக் ஆயிடலாம். சுகர் கம்மியானா அந்த மயக்கம் வர்றது, திடீர்னு எனர்ஜி எல்லாம் போயிடுது, ஒரு டயர்ட்னஸ் ஆகுறதெல்லாம் இருக்கலாம். அதனால ஜூஸா குடிக்கிறத விட கருவேப்பிலைய மென்னு சாப்பிட்டா இன்னும் பெட்டர் எஃபெக்ட். ஓகே. ஏன்னா நீங்க ஜூஸா குடிக்கும்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலையாவது நீங்க அடிச்சு குடிப்பீங்க. அண்ட் ஐ திங்க் எல்லாருமே ஒரு டம்ளர் 100 எம்எல்லாவது ம். குடிப்பாங்க. ஸோ இங்க ஏகப்பட்ட கருவேப்பிலை. அதனால வர்ற ஹைப்போகிளைசெமிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி. இதுவே நீங்க சாப்பிட்டீங்கன்னா, ஒரு இவ்வளோ விட நெறைய சாப்பிட மாட்டீங்க. ஃபைபருக்கு ஃபைபர் ஆச்சு. உங்களுக்கு தேவையில்லாத தடால்னு உங்க சுகர குறைக்காது. பிளஸ் உங்க முடிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ம். ஸோ எப்பயுமே அத வந்து ஜூஸா குடிக்கிறத விட, எய்தர் அத வந்து மென்னு சாப்பிடுறதோ, இல்ல வேக வச்சு சாப்பிடுறதோ எப்பயுமே பெட்டர் அது. ஓகே, ஓகே டாக்டர். நீங்க சொன்ன மாரி இப்ப அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றது இதுல கனெக்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஆமா, நீங்க சொன்ன மாரியே அந்த வீடியோல எல்லாத்துலயுமே இத வந்து தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்றாங்க. நான் 1 மண்டலம் சாப்பிடுங்க. ஆமா. தொடர்ந்து ஒரு 3 வாரம் சாப்பிடுங்க. இப்படிதான் சொல்றாங்க. நீங்க சொன்னதுல என்னன்னா, நீங்க இப்படி டெய்லி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஃபால்ட் ஆயிரும் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அப்படின்னு. ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே வந்து ஒரு ம். ஸ்பெசிஃபிக் காலத்துக்கு தான் சாப்பிடணும். அது வந்து என்னன்னா, ஓகசாத்மியம் அப்படின்ட்டுன்னு ஆயுர்வேதத்துல ஒரு கான்செப்ட் உண்டு. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து அது பெருசா பலன் அளிக்காது. அதாவது நீங்க ஐ மீன் ரெக்கமெண்டட் டோசேஜ்ல எடுத்தா ஒரு லெவலுக்கு மேல அது பெருசா பலன் அளிக்காது. ஓவர் டோசேஜ் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேல அது டாக்ஸிக்கா மாறிடும். அதனால எப்பயுமே ஒரு கேப் விடணும். ஒரு கொஞ்ச நாள் எடுத்து விட்டுட்டு, திருப்பி கொஞ்ச நாள் எடுக்கணும். நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. மருந்து ம். நெறையா இருக்கு, ஃப்ரீயா வந்துச்சு. இல்ல ம். யூஸ் பண்ணா பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு நம்ம கன்டினியூஸா அத எடுக்கவே கூடாது. ஓகே டாக்டர். கருஞ்சீரகம் நல்லதுன்னு சொல்ட்டீங்க. யாரெல்லாம் சாப்பிடும்ன்னு சொல்ட்டீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ட்டீங்க. பட் அந்த ஏஜ் கேட்டகரி இருக்குல்ல டாக்டர். ஆமா. என்ன ஏஜ் இருக்கவங்களுக்கு எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கலாம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம்? அப்படின்றத சொன்னா நல்லா இருக்கும் டாக்டர். கருஞ்சீரகம் வந்து நான் சொன்ன மாரி அது ஒரு மருந்து. அது ஒரு உணவு கிடையாது. அதனால மருந்து எப்பயுமே நம்ம எப்படி குடுப்போம்? ஒரு பெர்சன் வராங்கன்னா, அவங்களோட வயசு, அவங்களோட வியாதியோட தீவிரம், அவங்களுக்கு இருக்கிற உடல் பலம், அவங்களுக்கு இருக்கிற அக்னி, அந்த மெட்டபாலிசம் அத பொறுத்து தான் மருந்த நாங்க டிசைட் பண்ணுவோம். நார்மலி கருஞ்சீரகம் மருந்து மாரி நம்ம குடுக்குறோம். இல்ல வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கவங்க குடுக்குறோம். 60 கிலோ உள்ள இருக்கிறவங்களுக்கு குடுக்குறோம்னா, 1லேருந்து 2 கிராம் அது மாரி குடுக்கலாம். ஒருவேள அவங்க வந்து கஃப பிரகிருதியா இருக்காங்க, வெயிட் ஜாஸ்தியா இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, அந்த 1லேருந்து 4 கிராமோ, 5 கிராமோ. எப்பயுமே அது இண்டிவிஜுவல் டெய்லர் மேட் அது. இட்ஸ் நாட் அ பிளாங்கெட் ரூல். இவ்வளோ தான் குடுக்கணும்னு இல்ல. ஆனா 1லேருந்து 3 கிராம தாண்டாம இருக்கிறது பெட்டர். அதுக்கு மேலன்றது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் சாப்பிடணும். ஓகே டாக்டர். நீங்க இவ்ளோ சொல்லும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டினும் கேட்கணும்னு தோணுது. இதுல வந்து கருஞ்சீரகம் அப்படின்றது நார்மலா நெனச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் ஓகே தானே, இதுல என்ன ஆகப்போது, ஹெர்பல் தானே அப்படி ஒண்ணும் பண்ணாதுன்னு. அதே மாரி மஞ்சளுமே சரியான ஒரு நற்குணம் இருக்கிற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அப்படி நம்ம அத தான் நம்ம சமையலுக்கோ டெய்லி போடுவாங்க. தென் இன்டேக்கா ஏதாவது ஒரு காஃப் இருக்கு அப்படின்னாலுமே பால்ல மஞ்சள் கலக்கி குடிக்கிறது அந்த மாரி நெறைய பண்ணுவாங்க. அப்ப மஞ்சளுக்கு இந்த மாரி ஏதாவது லிமிடேஷன்லாம் இருக்கா டாக்டர்? ஆமா. நமக்கு வந்து மஞ்சளுக்கு ம். லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னா, எத்தன பேர் இத நம்புவாங்களோ தெரியல. ஆனா அ. மஞ்சளுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஓ! ஏன்னா மஞ்சள் கூட நீங்க இப்ப சப்போஸ் ரசம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ரசத்துல ஒரு 2 சிட்டிகை தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டீங்கன்னு பாருங்க, ரசம் கசந்துரும். ஓ! ஏன்னா மஞ்சளுக்கு வந்து பிரிடாமினன்ட் குவாலிட்டி வந்து அந்த திக்த ரசம். அதாவது ஒரு கசப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார சுவை இருக்கும். அது ம். உடம்புல உஷ்ணத்த ஏத்தும். எப்படி கருஞ்சீரகத்துக்கான குணங்கள் இருக்கோ, மஞ்சளுக்கும் அதே குணங்கள் தான். ஆனா கருஞ்சீரகனோட குணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி, மஞ்சளோட குணங்கள் கொஞ்சம் கம்மி. ஆனா நீங்க ஓவர் டூ பண்ணீங்கன்னா, மஞ்சள்லயும் பிரச்சனை வரலாம். ஓ! எப்படின்னு நான் சொல்றேன். இப்ப மஞ்சள் வந்து ஜெனரலா ஒரு ட்ரை பண்ற ஒரு கேட்டகரி உண்டு. அது வந்து ஒரு ரு உஷ்ணம் தேத்தும், ஒரே மாரி உடம்புல ஒரு ட்ரைனஸ் ஏத்தும். இப்ப நெறைய பேர் கிழங்கு சமைச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கோ தெரியல. பொங்கல் டைம்ல வந்து கிழங்கு வரும். அத வந்து நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் சமைச்சு வாரத்துக்கு ஒரு தடவ இந்த பீரியட்ல மட்டும் சாப்பிடுவாங்க. மஞ்சக்கிழங்கு. கிழங்கு. ஆ. அத காயா இது பண்ணி சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. ஓ! அது வந்து ஒண்ணு நெறைய மாய்ஸ்சர் இருக்கும். அதுல ஈரப்பதம் இருக்கும். பிளஸ் ஈரப்பதம் இருக்கிறதால அது நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே டென்ஸா இருக்காது. ஸோ அது சமைச்சு சாப்பிட்டா, அதுவும் மத்த விஷயங்களோட நீங்க மத்த வெஜிடபிள்ஸோட சேர்த்து சமைக்கும்போது, அதோட குவாலிட்டி கொஞ்சம் டோன் டவுன் ஆகும். அதனால ஈஸியா ஜீரணமாகும். இதுவே பொடின்னு நீங்க சாப்பிடும்போது, அது இம்மீடியட்டா உடம்புல ட்ரைனஸ பெருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு இருக்குன்னு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு சளி மாரி இருக்கு. சைனசைட்டிஸ் மாரி இருக்கு. இந்த சளியால வந்து தொண்டையெல்லாம் கமறி போயிருக்கு. அதாவது தொண்டையில சளி சேர்ந்திருக்கு.
அந்த டைம்ல நீங்க பால்ல கொஞ்சம் மஞ்சள் போட்டு குடிக்கலாம். அது ம். ஒர்க் அவுட் ஆகும். இதுவே உங்களுக்கு வந்து நெறைய பேசுறீங்க, நெறைய வந்து ஸ்பீச் குடுக்குறீங்க. அதனால வந்து தொண்டை ரொம்ப ட்ரை ஆயிருக்கு. அந்த டைம்ல பால்ல மஞ்சள் போட்டு குடுத்தா அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் அது இன்னும் ட்ரைனஸ ஜாஸ்தி ஓ! பண்ணும். அதனால மஞ்சள நீங்க நார்மலி குடிக்கும்போது இந்த எல்லாம் சொல்லுவாங்க கோல்டா இருக்கு நீங்க பால் சூடான பால்ல மஞ்சள போட்டு குடின்னு. ஆனா மஞ்சள் குடிக்கிற விதானம் என்னன்னா, மஞ்சள பேலன்ஸ் பண்றதுக்கு கோல்டு மில்க்ல போட்டு குடிப்பாங்க. பிகாஸ் மஞ்சள் சூடான தன்மை. அத கோல்டு மில்க்ல குடிக்கணும் ஓகே, அப்படின்ட்டு. ஓகே. எப்ப வந்து சமையலறை வரைக்கும் மஞ்சள் இருந்ததோ, அதுவரைக்கும் நல்லா தான் இருந்தது. சமையலறைய விட்டு இப்ப நீங்க அது வந்து இட் ஹஸ் பிகம் அ கன்சியூமபிள் ஃபுட் மாரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வென் யூ கோ டூ இப்ப ஏர்போர்ட்ல போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், யூ கெட் டர்மெரிக் லாட்டே. கேப்பச்சினோ மாரி டர்மெரிக் லாட்டே அப்படின்னு ஆ. கிடைக்குது. ஸோ, அதில வந்து மஞ்சள் பால் இப்ப நம்ம வீட்ல கோல்டன் மில்க்ன்னு சாப்பிடுறதுன்னா, அந்த ஸ்டைலா டர்மெரிக் லாட்டேன்னு போட்டு அதில வந்து வேற லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு அது குடுக்குறாங்க. ஸோ, இது ஏதோ ஒரு நாள் ட்ரிங்க் பண்றீங்கன்னா, அது ப்ராப்ளம் குடுக்க போறதில்ல. இதுவே நீங்க ஓவர் டூ பண்ணா கட்டாயம் குடுக்கும். ஓகே டாக்டர். டாக்டர் இன்னைக்கு நீங்க நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. அதுலருந்து நாங்க கத்துக்கிட்ட விஷயமும், நம்மளோட வியூவர்ஸ் கத்துக்கிட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா, வாட் யூ ஈட் அப்படின்றது கிடையாது. வாட் யூ ஜீரணம் அப்படின்ற ஆமா, உன்னால சாப்பிட ஆமா, முடிஞ்சு ஜீரணமாகும் அப்படின்னா, நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஆமா, சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஸோ எங்களோட மித் நெறைய இருந்துச்சு டாக்டர். இதெல்லாம் கரெக்ட்டா, தப்பா அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் அது என்னென்ன ஃபேக்ட் இருக்குன்றத தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க் யூ டாக்டர். நன்றி.